ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கனா கண்டே நடி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவியா ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு காலேஜில் கேன்டீனில் வேலை கிடச்சிருக்கு இல்லையா, அதனால தான். ஸோ அவங்க அப்பா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கம்மா வேலை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கேன்டீனில் இது அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுப்பு எல்லாமே பார்க்கவும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம காவியோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏதோ கஷ்ட காலத்தில் நமக்கு ஒரு வேலை வேணும்னு தேடிக்கிட்டு இருக்க டைமில் உனக்கு வேலை கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் நீ கேன்டீனில் வேலை பார்க்குறதுக்காக போகிறேன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே காலேஜில் நீ போய் படிப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் அது நடக்கலை காவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ காவியா இருந்துட்டு, விடுங்கப்பா, அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும், விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவியா வந்து சொல்கிறாங்க. ஸோ காவியாவுக்கு வேலை கிடச்ச விஷயம் நம்ம அதாவது தீபக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் காவியா வந்து படிக்கணும்னு நினச்சாங்க. அதையும் தாண்டி இப்போது நம்ம தீபக்கு வேலை இல்லை. ஸோ அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உத்தமனோட அக்கா மூலமாக தான் இந்த ஒரு திருட்டு வேலை நடந்திருக்கு. ஸோ அவங்க சொல்லி தான் வேலையை வந்து வேலையிலேருந்து தூக்கி இருப்பாங்க நம்ம தீபக்கை. ஸோ இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நினப்பு தான் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே காவியா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, எனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் சந்தோஷப்படவே இல்லை. என்ன, நான் காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது வசனம் பேச போகிறீங்களா என்ன? வேண்டாம், விடுங்க. எனக்கு இப்போதைக்கு தேவை வேலை. அந்த உத்தமனோட கடனை அடைக்கணும். இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு பணம் கிடைக்கணும். அதுக்கு நமக்கு வேலை இருக்கணும். இப்போது வேலை கிடச்சிருச்சு, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. தேவையில்லாமல் நான் காலேஜ் போக முடியலையே, நம்ம இவளை எப்படியாவது சேர்த்தணும் அப்படி இப்படின்னு எதுவும் தேவையில்லாமல் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி காவியா வந்து சொல்கிறாங்க. ஸோ தீபக் இருந்துட்டு, நான் அதை பற்றி யோசிக்கலை காவியா, வேற என்னத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவியாவோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள, என்ன சொல்கிறதுக்கே தயங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மாப்பிள்ள, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம குடும்பமாக சேர்ந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் இருந்துட்டு, மாமா என்னை வேலையை விட்டு தூக்கிக்கிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியாவும் காவியாவோட அப்பாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே காவியாவோட சித்தி, அதாவது நம்ம காவியா அப்பா இருக்காங்களே அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் வந்து, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, அப்போது நீயும் இந்த வீட்டில் தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கியா, ஏதோ நீயாவது வேலையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களுக்கே சாப்பாடை காணோம், எல்லாம் கஞ்சி குடிச்சிக்கிட்டு பொழுதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ உனக்கும் வேலை போச்சு, நீயும் எங்களோடு சேர்ந்து கஞ்சி தான் குடிக்கணும், அது கூட இப்போ வழி இல்லாமல் போகுது போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபக் அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ காவியாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு, சும்மா இப்படியெல்லாம் பேசி மாப்பிள்ளையை அவமானப்படுத்தாத, வேலை இல்லை, இந்த வேலை இல்லைன்னா என்ன, இன்னொரு வேலையை தேடிப்பார், அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய படிப்புக்கு படித்து கிழிச்சிருக்காரு, அவர் தான் நம்ம வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க போல், அதை வச்சு தான் இந்த குடும்ப பொழப்பே ஓட்டுற மாதிரி தானே பேசுகிறீங்க. அந்த தம்பியால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காவியா அந்த உத்தமனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட நம்ம எல்லாருமா நிம்மதியாக இருந்திருப்போம். ஆனால் இவ வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவ கழுத்தில் தாலியை கட்டி இன்னைக்கு இவனுக்கும் நம்ம தண்டை சோறு போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம காவியாவுமே எதுவுமே பேசாமல் பயங்கரமாக கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே காவியாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருடி, எதுவும் பேசாமல் போயிட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு, கிச்சனில் அம்புட்டு வேலை கிடக்குதுல்ல அதை போய் பாரு, எதுக்காக தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வீட்டுக்கிட்டு இருக்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுமே அது இதுன்னு முணங்கிக்கிட்டே போயிடுறாங்க. ஸோ இங்கே தீபக் கிட்ட, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, அவள் பேசுனது எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அவள் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, வேலை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, வேறு வேலை ஏதாவது தேடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாமா, அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் மாமா. காவியாவை வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது, அவளை காலேஜில் சேர்த்தணும், அவள் காலேஜ் போய் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அவள் நினச்ச மாதிரி அவள் ஆசைப்பட்ட வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டு வச்சுருந்தேன்.
ஆனால் அந்த கடவுள் பார்த்தீங்களா, இருந்த ஒரு வேலையுமே பிடுங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தாராவோட கம்பெனியில் தான் ஃபோட்டோ ஷூட்டிங் அது இதுன்னு ஒரு சில விஷயத்த எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கேயுமே என்னால் இப்போதைக்கு போக முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கள் உத்தமனோட அக்கா எப்போ உத்தமன் கண் விழிப்பார், எப்போ அவருக்கு கான்ஷியஸ் வரும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டருமே வராங்க. என்ன டாக்டர் நீங்கள் வந்து 2-3 நாளைக்கு மேலே ஆகுது போகுது, இன்னுமே என் தம்பி என்ன ஒரு பேச்சு மூச்சுமே இல்லாமல் இருக்கான், எப்போ தான் அவனுக்கு கான்ஷியஸ் வரும், என்ன தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லை சும்மா எங்ககிட்ட பணத்தை பிடுங்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கேட்குறாங்க. ஸோ டாக்டர் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் எப்போவுமே ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் போராடுவோம், அது மட்டும் இல்லாமல் ஏதோ காசு பிடுங்குறோம் அது இதுன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, வேணும்னா நீங்களே உங்கள் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறீங்களா, நீங்களே ஒரு 2-3 ஊசியை குத்தி அவரை போட்டு தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. என்னங்க டாக்டர் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, பின்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நாங்கள் என்ன பணத்துக்காகவே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமா என்ன, எங்களோட வேலைக்கான பணத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுக்காக தேவையில்லாத இன்ஜெக்ஷன் எல்லாம் உங்கள் தம்பிக்கு போட்டு தேவையில்லாத செலவை உங்களுக்கு வைக்கிறோமா என்ன, அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நாங்கள் கரெக்டாக தான் பார்க்குறோம், தேவையில்லாத வார்த்தையை நீங்கள் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து இங்கே உத்தமனோட அக்கா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ உத்தமனோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, கம்முன்னு இருக்க மாட்டியா, தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கிட்டியா, பின்ன என்னங்க எம்பிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து உத்தமன் என்னைக்கு கண்விழிச்சு வந்து அந்த காவியாவையும் தீபக்கையும் பழி வாங்குறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கணுமோ அந்த சுச்சுவேஷனை நான் உண்டாக்கிக்கிட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உத்தமன் கண்விழிச்சு வந்தால் தானே அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும், அந்த காவியாவும் இந்த தீபக்கும் ஒன்று சேர்ந்து நிம்மதியாக வாழவே கூடாது, என் தம்பி இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கான் அப்படின்னா அதுக்கு அந்த காவியாவும் தீபக் தான் காரணம், அவங்க ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்க, அதனால தான் நான் பறந்துக்கிட்டு இருக்கேன், பறக்கிறியா என்ன ரெக்கைது ஏதாவது முளைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்கவும், ஏங்க சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன், தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அந்த காவியாவும் அந்த தீபக்கும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, அவங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் லாட்ரி அடிக்கணும், பிச்சை எடுத்தால் கூட சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சேரக்கூடாது, கஞ்சி தண்ணி இல்லாமல் அவங்க சாவணும், அப்படி ஒரு நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க, இருந்த ஒரு வேலையுமே அந்த தீபக்கிட்டேருந்து நான் பிடுங்கிட்டேன், இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், அதுக்கு என் கூட தம்பி இருக்கணுங்க, அவன் இப்படி ஒரு நிலமையில் இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியலைங்க, எல்லாத்துக்கும் அந்த காவியா தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ உத்தமன் வந்து கண் விழிக்கிறது மாதிரி இருக்கார். ஸோ நர்ஸுமே இப்போ வந்து வெளியே வந்து உத்தமனோட அக்கா கிட்ட சொல்கிறாங்க. உத்தமனோட அக்கா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே உள்ளே வராங்க. லைட்டாக அப்படியே கண் விழிச்சு பார்க்குறாங்க உத்தமன். ஸோ அவங்க அக்கா கிட்ட பேசவும் நினைக்கிறாங்க. என்ன தம்பி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா, உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உத்தமனோட அக்கா கேட்கவும், உத்தமனுமே அக்கா எனக்கு ஓகே தான்க்கா, அந்த காவியா இங்கே பாரு தம்பி, நீ உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவள் கொடுத்துட்டு போயிருக்கா, உனக்கு அவள் என்ன கொடுக்கக்கூடாதோ அதை கொடுத்துட்டு போயிருக்கா, நீ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்க, இப்போ கூட அவள் பேரை தான் சொல்லுவியா, உனக்காக நாங்கள் 2 பேரும் இப்படி வெளியே காத்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது உனக்கு காவியா தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அக்கா அது இல்லைக்கா, இந்த காவியாவும் தீபக்கும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடாங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி அது எப்படி தம்பி நான் விடுவேன், கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க ஒன்று சேர்ந்தெல்லாம் வாழவே முடியாது, பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்றத மட்டும்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்க வாழ்க்கையை வாழலாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன குடைச்சலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ திரும்ப வரணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி, அவங்களுக்கு நல்லா பெரிய ஆப்பா வைக்கணும், அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும் தம்பி, அவங்க அதாவது உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவங்கள சும்மாவே விடக்கூடாது, ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து வர வர ஒவ்வொரு நொடியும் அவங்க அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடும் பதட்டத்தோடும் அடுத்த நிமிஷத்தை நாம் எப்படி தள்ளலாம், அடுத்த நாளை எப்படி கடக்கலாம் அப்படின்ற ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும்,
எதுக்குமே வழி இல்லாமல் நடு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உத்தமனோட அக்கா சொல்கிறாங்க. ஸோ அவங்க உத்தமன் இருந்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்க்கா, அந்த தீபக்கை பேசாமல் அவனை போட்டு தள்ளிட்டு நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்கவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் தம்பி, இதெல்லாம் பெரிய ரிஸ்க்காக போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காவியாவோட விருப்பமே இல்லாமல் தான் அந்த தீபக் தாலி கட்டியிருக்கான். அப்படி இருக்கிறப்போ அந்த தீபக்கை ஈஸியாக காவியா கிட்டேருந்து நம்ம பிரிக்கலாம். காவியாவோட மனசு தீபக்கை ஏற்றுக்கவே கூடாது. அந்த சுச்சுவேஷன்லேயே தான் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை நம்ம காலில் வந்து விழ வைக்கணும். திரும்பவும் நம்ம காலில் விழுந்து எதுக்குமே கெதி இல்லை, நான் முன்னவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், என் குடும்பத்துக்கான பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பணத்துக்காக நம்ம காலடிக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா தீபக் இருந்த ஒரு வேலையுமே நான் பிடுங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த இடத்துக்கு போனாலுமே அவனுக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் எல்லா கம்பெனிஸ்லேயுமே எல்லா பேங்க்லேயுமே பேசி தான் வச்சுருக்கேன். அவங்க பணத்துக்கு எங்கே போய் அலைஞ்சாலும் கிடைக்காது. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு பணம் இருக்காது. அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. எப்படியும் அந்த காவியாவும் காலில் தான் வந்து விழுந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குமே அவங்க பணம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ அவங்க சுற்றி முற்றி நம்ம காலில் தான் விழுந்தாகணும். அன்னைக்கு அந்த நிமிஷம் நீ சொல்லு, நீ எனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் மட்டும்தான் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக இருக்க முடியும்னு அந்த வார்த்தையை அப்போ சொல்லு தம்பி. அப்போ தான் அந்த காவியாவுக்கு புரியும், உத்தமனை நம்ம ஏமாத்திருக்கக்கூடாது, உத்தமனுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருக்கக்கூடாதுன்னு அந்த நிமிஷமும் அந்த காவியா யோசிச்சு பார்க்குவா. அதே சமயம் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த தீபக்குமே கதி கலங்கி போய் நிற்குவான். அது மட்டும் இல்லாமல் அனாதையாக நடுத்தெருவில் நிற்குவான். இந்த காவியாவுக்கு அவங்க ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அந்த தீபக்கை விட. அதனால் நம்ம கவலையே பட வேண்டாம் தம்பி, நீ நல்லா ரெடியாகி குணமாகி வா, அதுக்கப்புறம் அவங்கள வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம உத்தமன் இருந்துட்டு, அக்கா இப்போது அந்த தீபக் வந்து வேலையை இழந்துட்டான், ஓகே, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதையும் தாண்டி அவனுக்கு மிகப்பெரிய இடியை கொடுக்கணும்க்கா. என்ன தம்பி, அதை விட அவனுக்கு என்ன கொடுக்க முடியும் சொல்லு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடியையுமே அவங்களுக்கு இறக்கிக்கிட்டு தான் இருக்கேன். அதை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியலையே. அக்கா, எனக்கு காவியானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறன்ற பேரில் என்னுடைய ஆசையை ஒட்டுமொத்தமாக சிதைச்சிட்டான் அந்த தீபக். அப்போது தீபக்கு ரொம்ப பிடிச்சது யார்? காவியாவும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதை விட அவங்க அம்மாவை அவன் நேசிப்பான்ல, அவங்க அம்மா மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருப்பான்ல. எப்படியும் அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. இப்போது அவங்க அம்மாவை போய் மிரட்டலாம், உன் பையன் மட்டும் காவியாவை விட்டு வரல அப்படின்னா உன் பையனையும் போட்டு தள்ளுவேன், உன்னையும் போட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தீபக் காவியாவை விட்டு கொடுத்துட்டு தன்னோட அம்மாவும் தங்கச்சியும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாஞ்சிருவான். அந்த கேப்பில் நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் நினச்சது ஆசைப்பட்டதும் நடந்த மாதிரி இருக்கும், அந்த தீபக்கை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த உத்தமன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க அக்கா இருந்துட்டு, சூப்பர் தம்பி, இதுக்கு தான் தம்பி நீ வேணுன்றது. எப்படியோ தம்பி உனக்கு எதுவும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் உனக்கு அதாவது நீ கோமா ஸ்டேஜ் போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உண்மையாகவே நான் ரொம்ப பயந்துட்டேன் தம்பி. எப்படியோ நீ மீண்டு வந்துட்ட, இது போதும் தம்பி எனக்கு. சரி தம்பி, உன்னை என்றைக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே டாக்டரை போய் கேட்குறாங்க, நீங்கள் ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் ஆகுது, இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்குமே வராங்க. ஸோ உத்தமன், அக்கா நானும் என்னுடைய அடியாட்களும் அந்த தீபக்கோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நானும் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா நீங்கள் வேண்டாம், தேவையில்லாமல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி நானும் வரேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்கல்ல, கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருக்கணும் தம்பி, உனக்கு துணையாக நான் இருந்தால் உனக்குமே கம்பீரமாக இருக்கும்ல, தைரியமாக இருக்கும்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்க்கா, சரிக்கா கிளம்புக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே இந்த உத்தமனோட அக்கா, அவங்க ஹஸ்பண்ட், இவங்க 3 பேரும் கூட ஒரு 2 அடியாட்கள். ஸோ இவங்க எல்லாருமே இப்போது நம்ம தீபக்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ தீபக்கோட அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறாங்களே தவிர அவங்க சரியாக சாப்பிடவே முடியறதில்ல. தன்னோட பிள்ளைக்காக தான், அதாவது ஜோதிக்காக தான் சமைக்கவே செய்கிறாங்க. ஸோ ஜோதியுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா இந்த தீபக் அதாவது காவியா கழுத்தில் தாலி கட்டின ஒரே காரணத்தினால இப்போது இங்கே ஜோதியோட அம்மா அவங்களுமே ரொம்பவே
கவலைப்படுறாங்க. அதே சமயம் தாராவுக்கு கெடுதல் செஞ்சுட்டுமே, துரோகம் செஞ்சுட்டுமே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறது தான் அதிகம். அதே சமயம் இதனால் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோன்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டே தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. யார் அப்படின்னா உத்தமனோட ரவுடி ஆட்கள். ஸோ அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இவங்க எல்லாரும் தான் வந்து கதவை தட்டுறாங்க. ஸோ இப்போது இங்கே தீபக்கோட அம்மா இருந்துட்டு, ஜோதி அந்த தீபக் பையன் தான் வந்திருப்பான், அவன் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது, அவன் ஏதாவது பேசி நம்ம மனசை மாற்றணும்னு நினைப்பான், அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவன் என்னைக்கு அந்த காவியாவை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அத்து விட்டுட்டு வரானோ அன்னைக்கு தான் நான் அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துவேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வர வேண்டியவ தாரா மட்டும்தான். தாராவை தவிர வேறு யாரையுமே என் மனசில் மருமகளாக வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜோதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல உத்தமனோட ஆட்கள் மெதுவாக தான் கதவை தட்டியிருப்பாங்க. கதவை திறக்கல அப்படின்றதுக்காக நல்லா பலமாக அதாவது தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜோதி இருந்துட்டு, அம்மா எனக்கு என்னமோ இது அண்ணன் மாதிரி தெரியல, யாரோ வந்திருக்காங்க போல், நல்லா பலமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம தீபக்கோட அம்மா இருந்துட்டு, இல்லை ஜோதி உன் அண்ணன் தான் வந்திருப்பான், வேறு யார் வந்திருக்க போகிறாங்க, அவன் கோவம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தட்டுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் யார் உள்ளே இருக்கிறது, ஒழுங்காக கதவை தரங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோட வாய்ஸும் வருது. ஸோ ஜோதி இருந்துட்டு, அம்மா வேறு யாரோ அம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி வேறு யாரோ வந்திருக்காங்க, ஒருவேளை போலீஸுக்கு வந்திருப்பாங்களோ, காவியாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, இது விஷயமா விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ போய் கதவு ஓப்பன் பண்ணவும் உடனே ரவுடி ஆட்கள் எல்லாருமே உள்ளே புகுந்துடுறாங்க. ஸோ உத்தமனோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்ட் உத்தமன் இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ இவங்கள பார்த்த இங்கே நம்ம தீபக்கோட அம்மா ரொம்பவே பயந்து போகிறாங்க. யார் நீங்கள், எதுக்காக இப்படி வந்திருக்கீங்க, ரவுடி பசங்களாம் வந்திருக்காங்க, டேய் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட அம்மா வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே உத்தமன் இருந்துட்டு, வாய முடுங்க, சும்மா வந்ததுலேருந்து லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரமாக நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம், கதவை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கோம், காது கேட்கலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உத்தமன் வந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம தீபக்கோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, இங்கே பாருமா, உன்னால் அதாவது உன்னாலன்னு சொல்ல முடியாது, நீ பெற்ற பிள்ளையனால என் வாழ்க்கைக்கே பங்கம் வந்துருச்சு, என் வாழ்க்கை மட்டும் இல்லை என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், எப்படியோ மீண்டும் வந்துட்டேன், உன் பிள்ளை என்னுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு எனக்கு பொண்டாட்டி ஆக வேண்டியவளை அவனுக்கு பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான், இதனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேம்மா, அதான் அவனுக்கு ஆப்பு வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவனுக்கு ஆப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், இங்கே அடித்தாதானே அங்கே வலிக்கும், அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜோதி பயந்துக்கிட்டே இங்கே போயிட்டு வசந்தா பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஜோதியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, தேவையில்லாமல் ஏதாவது வம்பு இழுத்தீங்க அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி என்ன போலீஸ் கால் பண்ணுறியா, கால் பண்ணு, யாருனாலும் வரட்டும், எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் பேசிட்டு தான் வந்திருக்கோம், அதாவது உங்களை இப்போ நாங்கள் கொன்னே போட்டாலும் யாருமே கேட்க முடியாது, அதுக்கான எல்லா சேஃப்டியோடு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜோதியோட அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனே இங்கே ஜோதியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் என் பையன் தீபக்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணல, அந்த காவியா தான் என் பையனை ஏதோ மசக்கிட்டா, என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சுங்கிறது போங்க, நாங்கள் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. இங்கே இவங்க அழுதுகிட்டே இருக்கவும், அடைச்சி என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்க, இங்கே பாரு உன் பையன் காவியாவை விட்டுட்டு அவன் உன் வீட்டுக்கே வந்துடணும், காவியா என் தம்பிக்கு தான் பொண்டாட்டியாக இருக்கணும், அப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் உயிர் தப்பிப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா அநியாயமாக நீங்கள் 2 பேரும் செத்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உத்தமனோட அக்கா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஜோதிக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம தீபக்கோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் என்ன மிரட்டுறீங்களா, இங்கே பாருங்கள் மிரட்டெல்லாம் இல்லை, இதெல்லாம் உண்மையாக தான் சொல்கிறோம், கண்டிப்பாக இது நான் கட்டாயம் நடக்கும். உடனே இங்கே தீபக்கோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எங்களுக்குமே அந்த காவியாவை தீபக் கல்யாணம் பண்ணது சுத்தமாக பிடிக்கல, அவனுமே இந்த வீட்டுக்கு வரவே வர்றதில்ல, ஒரு டைம் வந்தான்,
நீ அந்த காவியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதா இருந்தால் இந்த பக்கம் வரவே வராதடான்னு சொல்லிட்டு நான் அவனை திட்டி அனுப்பிட்டேன். அந்த காவியாவை கல்யாணம் பண்ணது எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. தேவையில்லாமல் நீங்கள் வேறு பிரச்சனையை கிளப்புறீங்க. அந்த தீபக்கு நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், அவன் அந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவளை நீ கல்யாணம் பண்ணிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் சொன்னேன். ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போவுமே தாலியை கலட்டி எடுத்துகிட்டு வாடா, நீ தாராவை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேம்மா. அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதாவது நீங்கள் கோவத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு தான் நஷ்டம். அந்த காவியாவால் இன்னைக்கு நானும் சரி, என் பொண்ணு, என் பையன் எல்லாருமே நாங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா? கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. நான் என் பையன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உத்தமன் இருந்துட்டு, என்னம்மா என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்கிறத பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இப்போவே உன் பையனை கிளம்பி வர சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த நிமிஷமே எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். காவியா எனக்கு கிடைச்சே ஆகணும். அதனால் அவனை இப்போவே வர சொல்லுங்கள். அவன் மட்டும் இங்கே வரல அப்படின்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தீபக்கோட அம்மா தீபக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ தீபக் ஏற்கனவே வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அம்மா பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாகவும் ஆவலாகவும் ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அம்மா, என் மேலே இருந்த கோவமெல்லாம் போயிடுச்சாம்மா, அதனால தான் ஃபோன் பண்ணி பேசுகிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபக் சொல்லவும், படுபாவி உன்னால தான்டா அந்த கேடு கெட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நீயும் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நானும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த உத்தமனா யாரோ வந்திருக்காங்க. இவங்க வந்து கத்தியெல்லாம் வச்சு மிரட்டுறாங்க. அடியாட்களெல்லாம் வந்திருக்காங்க. கையில் பெரிய பெரிய வீச்சாரிவாலாம் வச்சிட்ருக்காங்க. நானும் ஜோதியும் பயந்து நடுக்கிட்டு இருக்கோம். நீ மட்டும் இப்போது இந்த நிமிஷம் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நாங்கள் மேலே போய் சேர்ந்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக்கோட அம்மா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. ஸோ தீபக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு சுத்தமாக புரியல. உடனே இங்கே தீபக் அவசரமாக கிளம்பி போகவும் நம்ம காவியாவோட அப்பா இருந்துட்டு, எங்கே மாப்பிள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், அந்த உத்தமன் எங்கள் வீட்டுக்கு போயிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம காவியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிலுங்க தீபக், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் காவியா, நீ வந்த அப்படின்னா அங்கே பெருசாக ஏதாவது பிரச்சனை வரும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவியாவோட அப்பா இருந்துட்டு, ஆமாம்மா மாப்பிள்ளை சொல்கிறது கரெக்டு தான், நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம காவியாவுக்கு மனசே கேட்கல. ஏன்னா உத்தமனால் இன்னைக்கு தீபக்கோட ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணமே காவியா தான். காவியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். காவியாவோட வாழ்க்கை வந்து யாராலும் கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் தீபக் அவங்களாம் வந்து தாலி கட்டி நம்ம காவியாவோட வாழ்க்கையை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளால் தான் தீபக் வந்து உத்தமன் கிட்ட மாட்டினா, உத்தமனால் தீபக்கோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவியா நினைக்கிறாங்க. ஸோ இப்போ காவியாவுமே தீபக் கூட அடம்பிடிச்சி போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமா இப்போது தீபக்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ எங்கள் உத்தமன் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஓ என்ன காவியா, புருஷனோடு வந்திருக்கியா? இங்கே பார், இதெல்லாம் கனவுன்னு நினச்சிக்கோ. ஏன்னா ரியலில் நான் மட்டும்தான் உனக்கு புருஷனாக இருப்பேன். இவன் டம்மி. இது ஒரு ஆடு நடிப்பில்ல, அந்த மாதிரி ஒரு சினிமான்னு நினச்சிக்கோ. கண்டிப்பாக உன் கழுத்தில் இருக்கிற தாலி உனக்கு நிலைக்காது காவியா. இந்த உத்தமன் தான் உன் கழுத்தில் தாலி கட்டணும். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு மட்டும்தாண்டி பொண்டாட்டி. இங்கே பாரு, நீ இப்போ மட்டும் அந்த தீபக் கட்டின தாலி கழட்டி விசாட்டல அப்படின்னா இப்போது இந்த நிமிஷம் தீபக்கோட ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் மிரட்டுறாங்க. ஸோ இங்கே நம்ம காவியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே தீபக் இருந்துட்டு, இங்கே பாருடா, என்ன ரோடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட்டத்துக்கு உங்களோட அடியாட்கள் ஒன்றும் கிடையாது, அடிமையும் கிடையாது. இங்கே பாரு, கண்டிப்பாக நான் என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா. அவள் கழுத்தில் இருக்கிற தாலியெல்லாம் யாராலையுமே இறக்கவும் முடியாது. என் குடும்பத்தில் உள்ளவங்களை எதுவுமே உன்னால் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உத்தமனுக்கு கோவம் வந்து உடனே கத்தி, சூரி கத்தி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பின்னாடி. ஸோ அந்த கத்தி எடுத்து இங்கே நம்ம வசந்தாவோட கழுத்தில் வச்சுக்கிறாங்க. ஜோதி பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அம்மான்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க. தீபக் இருந்துட்டு, டேய் ஒழுங்கா என் அம்மாவை விட்டுடுறா, என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு தீபக்கு, உன் அம்மா உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ கட்டின தாலி என் காவியா செல்லங்காலத்தில் இருக்கவே கூடாது. நல்லபடியாக நீ தாலியை கழட்டி குப்பையில் போடுவியோ, நீ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொத்தத்தில்
காவியா கழுத்தில் இருக்கிற தாலி கீழே இறங்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் உன் அம்மா கழுத்தில் இருக்கிற கத்தி கீழே போடுவேன். இல்லை உன் அம்மா ஒரே அடியாக மேலே போயிடுவாங்க. டேய் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவோம். கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சு அப்படின்னா கூட உன் அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒழுங்காக நான் சொன்னதை செய்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உத்தமன் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காவியாவுக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பயங்கரமாக பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.